யாழ் சோனக தெருவில் இந்த காலப்பகுதி சற்று பரபரப்பான சூழலில் காணப்படுகின்றது. இரும்பு வியாபாரியாக இருக்கும் சாலி தன்னுடைய வளமையான தொழிலை ஆரம்பித்துள்ளார். யாழ் சோனக தெருவில் வாழும் அதிகமான முஸ்லிம்கள் தங்களுடைய ஜீவன உபாயமாக சிறு வியாபாரங்களிலேயே ஈடுபட்டு வருகின்றனர். யுத்தத்திற்கு முன்னர் இருந்தே இங்கு வாழ்கின்ற இம்மக்கள் தமது தொழிலாக பழைய இரும்பு சேகரிப்பதிலும் மற்றும் இறைச்சிக்காக ஆடுகளை வளர்ப்பதிலும் ஈடுபட்டிருந்தனர். எனினும் இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கும் யுத்தத்திற்கு பின்னரான சுமூகமான சூழ்நிலையில் இங்கு வாழும் மக்கள் தங்களுடைய தொழிலை உரிய முறையில் மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது. ஒரு வருஷமாக எங்களுக்கு எம்மோடு வந்து நடந்துகின்றது. போன வருஷம் 2ஆம் மாதம் தந்தாங்க, இந்த வருஷம் 2ஆம் மாதம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதனால இப்போ இரும்பு வியாபாரிகள் நிறைய பேர் இங்கே மீன் குடியேறினவங்க இரும்பு தொழில் இல்லாததுனால புத்தளம் போயிட்டாங்க. அடுத்து வந்து வண்டியில் எம்மோடி இருக்குது, வண்டியிலேருந்து எம்மோடி இல்லை இரும்பு கொண்டு போகலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து இரும்பு கொண்டு போகலாம், கொண்டு முடியாத கொண்டு ஒரு தடையை ஏற்படுத்திக்கிறாங்க. சரி, ஒரு தொழிலுக்கு வந்துட்டா தொழில் ரீதியில் எந்த தொழிலும் செய்யலாம். இரும்பண்டா எம்மோடி, ஆடண்டா எம்மோடி, சந்தைண்டா சந்தைக்குள்ள போய் நின்று வியாபாரம் செய்யலாது. பேமெண்டா போலீஸை போட்டு புடி ரோட்ல எவன் தொழில் செய்யல 1500 ரூபா ஃபைன், இல்ல 2 நாளைக்கு உள்ளுக்கு வை. இதான் நடக்குது. பொம்மைவெளி, சோனக தெரு ஆகிய கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் 500 முஸ்லிம் குடும்பங்கள் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களில் 15 குடும்பங்கள் வீடுகள் இல்லாத காரணத்தினால் கத்தீஜா மகா வித்தியாலயத்திலும் மேலும் 10 குடும்பங்கள் மதிரிஸ் மகா வித்தியாலயத்திலும் தங்கியிருக்கின்றனர். யுத்தத்துக்கு முதல்ல நாங்கள் வந்து இங்கே சகல வசதிகளுடன் சகல விதமான வசதிகளும் எந்த ஒரு இதுகளும் இல்லாமல் எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்காமல் நல்ல ஒரு வசதிப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். யுத்த காலத்தின் பிற்பாடு நாங்கள் அனுபவித்த துயரங்களோ இதுகளோ சொல்லலாம் அடங்க முடியாது. எங்களோட கல்வி நிலை கூட எங்களை பின்தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த யுத்த காலத்தின் பிற்பாடு. 1990களில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த இம்மக்கள் புத்தளம் பிரதேசத்தில் அகதிகளாக குடியேறினர். அப்பிரதேசத்தில் குடியேறிய இம்மக்களை அரசாங்கத்தினால் மீள குடியமர்த்தப்படுவதற்கு தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு அழைக்கப்பட்டாலும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படாத நிலையிலேயே இவர்கள் குடியமர்த்தப்பட்டிருந்தனர். அது மாத்திரமின்றி அரச அதிகாரிகள் கூட இவர்களை புறக்கணிக்கும் நிலைமை இங்கு வாழும் இம்மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இது வரைக்கும் 6 மாதம் ரேஷன் தான் தந்திக்கிறாங்க. 6 மாதம் ரேஷன் தந்துட்டு இது வரைக்கும் டொய்லெட் கூடி டொய்லெட் கூடி அரசாங்கத்தில் தரையில் இதா இந்த கிணறு பாருங்க, சுற்றி அடைப்பு இல்லை, சுற்றி இந்த ரோட்டு இப்போ தான் போட்டிக்கிறாங்க. வெயில் இன்னும் சொல்ல என்னத்தை சொல்கிறேன்றே விளங்க மாட்டேங்குது. தொழில் இல்லை, ஒழுங்கான தொழில் இல்லை. எதை செய்ய போனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகள் படிக்குது, 3 பிள்ளை படிக்குது. படிக்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். படிப்பு செலவு கஷ்டம், எல்லாமே கஷ்டம் தான். அதனால் எங்களுக்கு மழை வந்தால் இதுக்குள்ளே இருக்கல தண்ணி அதுதான் பிரச்சனை. எங்களுக்கு வேலிவாசல் இல்லை, கக்கூஸ் கிணறு இல்லை, அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இங்கே இருக்கிற அம்மாவும் சேர்ந்து பல வந்து விரான இந்த ஏஜி ஆஃபீஸில் இருக்கிற நம்ம எங்கள் விரானா அதிபர் கிராம செயலாளர்லாம் சேர்ந்து நின்றுக்கண்டு ஆயுதம் இல்லாமலே தமிழனுக்கும் முஸ்லீம்களும் பல விரோதத்தையும் வேற்றுமையும் உண்டாக்கி நிற்கிறாங்க. விளங்க பல கருத்து வேறுபாடுகள் இந்த உங்களுக்கு முன்னே கூட ஒரு கருத்து வேறுபாடு நடந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்க, ஒரு தமிழர் வந்து எங்களை பள்ளியை வந்து தொட்டு மோந்துட்டு போகிறாரு. இப்படியான ஒற்றுமையோட முந்தி இருந்தாங்க தமிழர்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து சந்தோஷமாகவும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. சோனக தெருவில் வாழ்கின்ற இம்மக்கள் எதிர்பார்ப்பது தாம் வாழ்கின்ற பிரதேசத்தில் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு தமது சொந்த நிலங்களிலேயே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே. இதற்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் முன்வந்து தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்று தர வேண்டும் என இம்மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.